ஹலோ கைஸ், வெல்கம் டு அம்மாஸ் கைருசி. இட்லி, தோசை, அடை எல்லாத்துக்கும் தனித்தரம் கொடுக்க தேங்காய் சட்னி நம்ம இன்றைக்கி செய்யலாம். சுவையும் ஆரோக்கியமும் கொட்டி கிடக்கிற ஒரு நல்ல ரெசிபி இது. நம்ம அரைக்க போகிற தேங்காய் சட்னியில் இருக்க தேங்காயில் ஃபைபர் ஜாஸ்தி, ஸோ டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். சட்னி செய்ய தேங்காய் அரை மூடி, பச்சை மிளகாய் 2, பொட்டுக்கடலை 50 கிராம், ஒரு துண்டு இஞ்சி, கைப்பிடி கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காயில் ஃபைபர் ஜாஸ்தி, ஸோ டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். பொட்டுக்கடலையில் ப்ரோட்டீன் ஜாஸ்தி, மார்னிங்கில் எனர்ஜி லெவல் ரொம்ப பூஸ்ட் பண்ணும். இஞ்சி டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும், ப்ளோட்டிங் ரெடியூஸும் பண்ணும். கருவேப்பிலையில் அயன் ஜாஸ்தி, ஏர் ஃபாலுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் இந்த மாதிரி ரெசிபீஸை ஆட் பண்ணிக்கோங்க. முதல்ல ஜாரில் பச்சை மிளகாய் 2, இஞ்சி ஒரு துண்டு, தேங்காய் அரை மூடி, பொட்டுக்கடலை 50 கிராம். ஒரு வாட்டி இஞ்சி போட்டு அரைச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி வைக்கும் போதெல்லாம் இஞ்சி போட மறக்க மாட்டீங்க. அரை கைப்பிடி கருவேப்பிலை, அரை கைப்பிடி கொத்தமல்லி. இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகா குவான்டிட்டி உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதிகமாக போட்டாலும் சாப்பிட முடியாது, கம்மியாக போட்டாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அரைஞ்சதும் ஜாரு ஓப்பன் பண்ணி கலரி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். அதிகமாக தண்ணி போடாதீங்க, நல்லா இருக்காது அப்புறம். நல்லா ஸ்மூத்தாக நைஸாக அரைஞ்சி வந்திருக்கு. இப்போ நல்லா அரைச்சி வந்துருச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னியை இன்னும் டேஸ்ட் ஆக்கிறதுக்கு நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா காயட்டும். எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு நீட்டு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உளுந்தம்பருப்பு கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள், அப்போ தான் க்ரன்ச்சியாக இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை போடுங்க. இதுதான் சட்னிக்கு அஃபிஷியல் பர்ஃப்யூம். இப்போ தாளிச்சதை சட்னியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தோசை, இட்லி, அடை, உப்புமா என்ன வச்சாலும் செட் ஆகிற ஒரு சட்னி. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.